என் நாட்டு மக்களோட ரத்தத்தை சுரண்டி நக்கி பிழைக்கிறான் இந்த திராவிட ஆட்சியாளர். இந்த முத்தலகப்பட்டி மண்ணுல, இந்த முத்தலகப்பட்டியில கழிவுநீர் ஓடை வசதி இருக்கா? மீண்டும் மீண்டும் இந்த திருட்டு பயலுக்கு 500 1000 ரூபாய் வாங்கிட்டு நீங்க வாக்கு செலுத்துறீங்க. ஸ்டாலின் அவங்க அப்பா சொத்தை வித்து கொடுக்குறாரா? ஐ பெரியசாமி அவங்க அப்பா சொத்தை வித்து கொடுக்குறாரா? இல்ல ஐபி செந்தில்குமார் அவரோட சொத்தை வித்து சீனிவாசன் அவர் சொத்தை வித்து கொடுக்குறாரு. ஐபி செந்தில்குமார் யாருங்க? யாருங்க? அமைச்சர் ஐ பெரியசாமி மகன். அந்த மகன் என்பதை தவிர என்னங்க ஒட்டத்தரமா அவனுக்கு இருக்கு? அவருக்கு இருக்கு என்ன ஒட்ட? சீனிவாசன் சீனிவாசன் முன்னாள் அமைச்சர். அதை தவிர வேற என்ன தரம் இருக்கு? 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து திண்டுக்கல் நாம் தமிழ் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பொறியாளர் முத்தரசி அவர்கள் உங்களிடையே வாக்கு சேகரி வந்திருக்கிறார். அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்த திண்டுக்கல் மாநகராட்சி 2014ஆம் ஆண்டு இந்த திண்டுக்கல் நகராட்சி திண்டுக்கல் மாநகராட்சியாக அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் 2014 அறிவிக்கப்பட்டது. 2014 இருந்து 2026 வரை கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் ஆகுதுங்க. இந்த திண்டுக்கல் நகராட்சி மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டு நகராட்சி இருந்து மாநகராட்சியா மாறுறாங்க. என்ன நடக்கும்? சொத்து வரி உயரும், வீட்டு வரி உயரும், குடிநீர் வரி உயரும். அப்ப நகராட்சி மாநகராட்சியாக மாறும் பொழுது நீங்க வரி 100 ரூபாய் கட்டுறீங்கன்னா மாநகராட்சியாக மாறும் பொழுது அதை விட கூடுதலான வரி செலுத்துவீங்க. ஆனா அதை வாங்கக்கூடிய அரசு அந்த வரியை வாங்கி கொண்டு என்ன பண்ணணும்? என் நாட்டு மக்களுக்கு என்ன கொடுக்கணும்? தரமான சமமான கல்வியை இலவசமாக கொடுக்கணும். தரமான சமமான மருத்துவத்தை இலவசமாக கொடுக்கணும். தரமான சமமான தூய குடிநீரை இலவசமாக கொடுக்கணும். என் மக்கள் நின்றால் வரி, நிமிர்ந்தால் வரி, நடந்தால் வரி, குனிந்தால் வரி, வரி வரி வரின்னு ஒண்ணு இல்லைங்க. ₹1 ஷாம்பு பாக்கெட்டு, அந்த ₹1 ஷாம்பு பாக்கெட்டா பின்னாடி வாங்கி பாத்தீங்கன்னா இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டாக்ஸஸ் போட்டிருக்கும். நீங்க வாங்கக்கூடிய அந்த ₹1 ஷாம்பு பாக்கெட்ல இருந்து நீங்க போட்டிருக்க செருப்பு, நீங்க போட்டிருக்க சட்டை, நீங்க போட்டிருக்க ஒரு கண்ணாடி, நீங்க வச்சிருக்கக்கூடிய செல்லு, நீங்க ஓட்டக்கூடிய 2 சக்கர வாகனம், நீங்க போகக்கூடிய 4 சக்கர வாகனம், இது எல்லாத்துக்கும் வரி 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 வரின்னு என் நாட்டு மக்களோட ரத்தத்தை சுரண்டி நக்கி பிழைக்கிறான் இந்த திராவிட ஆட்சியாளர். அப்படி வரியை வாங்கி இந்த முத்தலகப்பட்டி மண்ணுல, இந்த முத்தலகப்பட்டியில கழிவுநீர் ஓடை வசதி இருக்கா? என் மக்கள், என் பெண் பிள்ளைகள், பெற்ற பெற்றோர்கள், வயதான மூதாட்டிகள் தங்களுடைய இயற்கை உபாதையை கழிப்பதற்கான அடிப்படை கழிப்பறை வசதி இந்த மண்ணில் இருக்கா? இந்த முத்தலகப்பட்டி மக்கள் குடிக்க தூய குடிநீர் இருக்கா? இந்த முத்தலகப்பட்டி மக்கள் பயணிக்க சரியான பாதை இருக்கா? மீண்டும் மீண்டும் இந்த திருட்டு பயலுக்கு 500 1000 ரூபாய் வாங்கிட்டு நீங்க வாக்கு செலுத்துறீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? நீங்க ஓட்டுக்கு பணம் வாங்காம வாக்கு செலுத்திருந்தீங்கன்னா அவன் சட்டையை பிடிச்சி கேட்கலாம், நான் உனக்கு ஓட்டு போட்டேன்டா, உனக்கு அவன்கிட்ட பணம் வாங்கல, நீ என்ன சொல்லி கவுன்சிலரான, என்ன சொல்லி சட்டமன்ற உறுப்பினரான, என்ன சொல்லி பாராளுமன்ற உறுப்பினரான, என்ன சொல்லி முதலமைச்சரான அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆனா இந்த மானங்கிட்ட திமுக அதிமுக இந்த 2 திராவிட கட்சிக்கணும் என் மக்களுக்கு மிக்சி தரேன், கிரைண்டர் தரேன், 1000 ரூபாய் பணம் தரேன், 8000 ரூபாய் கூப்பன் தரேன், 10000 ரூபாய் கருணை தொகை தரேன் சொல்லி கொடுக்குறான். யாரு அப்பா வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க? யாரு அப்பா வீட்டு பணம்? ஸ்டாலின் அவங்க அப்பா சொத்தை வித்து கொடுக்குறாரா? ஐ பெரியசாமி அவங்க அப்பா சொத்தை வித்து கொடுக்குறாரா? இல்ல ஐபி செந்தில்குமார் அவரோட சொத்தை வித்து கொடுக்குறாரா? இல்ல சீனிவாசன் அவர் சொத்தை வித்து கொடுக்குறாரா? என் மக்கள் அன்றாடம் ரத்தத்தை வியர்வையா சிந்தி உழைச்ச பணம், அந்த உழைச்ச பணத்தை வாங்க இந்த அரசு என் மக்களுக்கு எல்லாத்தையும் இலவசமா கொடுத்துருக்கணுமா இல்லையா? கட்டுக்கடங்காத போதைப் பொருள் இந்த முத்தலகப்பட்டியில, இதனால எவ்வளவு மரணங்கள் இந்த முத்தலகப்பட்டியில. என் பெண் பிள்ளைகள், என் பெண்கள் எத்தனை பேர் இந்த மது போதையினால தாலி எடுத்து நிக்கிறாங்க. நீங்க போய் கேளுங்க, நீங்க இந்த பெண்கள்கிட்ட கேளுங்க, மாதம் உனக்கு 1000 ரூபாய் வேணுமா இல்ல டாஸ்மார்க் வேணுமா கேளுங்க. என் பெண் பிள்ளைகள், என்னை பெற்ற பெற்றோர்கள் சொல்லுவாங்க எனக்கு மாதம் 1000 ரூபாய் வேணாம், இந்த டாஸ்மார்க் மூடு சாமி சொல்லுவாங்க. மாதம் 1000 ரூபாய் வேணுமா டாஸ்மார்க் மூடுறமானா என் பெண் பிள்ளைகள் சொல்லுவாங்க டாஸ்மார்க் மூடு சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பிற்குரியவர்களே, நீங்கள் சிந்திக்கணும். இந்த திமுக மாநகராட்சி, இந்த திண்டுக்கல் மாநகராட்சி அப்படி என் மக்கள் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் செலுத்தின வரி பணத்தை இந்த திண்டுக்கல் மாநகராட்சியில 17 கோடி ஊழல் செஞ்சிருக்காங்க. இந்த அதிமுக ஆட்சி, சரி அதிமுக ஆட்சி தான் ஊழல், அதிமுக தான் ஆட்சி ஊழல் நீங்க மாறி திமுக ஓட்டு போட்டு என் மக்கள் ஜெயிக்க வச்சீங்க.
அவன் என்ன பண்ணிருக்கான்? 2023-24 இந்த காலகட்டத்தில் என் மக்கள் செலுத்திய சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி, இதுல 4.5 கோடி திருடியிருக்கான் இந்த திமுக. அப்புறம் எப்படி உங்களுக்கு பயணிக்க பாதை வரும்? குடிக்க தண்ணி கிடைக்கும், அடிப்படை கழிவுநீர் வசதி கிடைக்கும், கழிப்பறை கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? மீண்டும் மீண்டும் இந்த ஸ்டாலினுக்கு மாற்று எடப்பாடி பழனிசாமி, ஐபி செந்தில்குமாருக்கு மாற்று யாரு? இந்த சீனிவாசன் மாறி மாறி போட்டீங்கன்னா நம்ம போய் நேரம் சுடுகாட்டில் தான் படுக்கணும். மாறி மாறி இவங்க ஆண்டு என்ன செஞ்சாங்க? 50 வருடமா செய்யாத எந்த மாற்றத்தை அடுத்த வரக்கூடிய 5 வருஷம் செய்ய போறாங்க. இந்த ஐபி செந்தில்குமார் பழனியில 10 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். 2 தடவை ஜெயிச்ச தொகுதியை விட்டுட்டு ஏன் இங்க வரார்? ஏன்னா எல்லாரும் பழனிக்கு மொட்டை அடிப்பாங்க. ஆனா ஐயா ஐபி செந்தில்குமார் என்ன பண்ணிருக்காரு? பழனி சட்டமன்ற தொகுதிக்கே மொட்டை அடிச்சிட்டார். அப்ப என் அன்பிற்கும் சொந்தங்களே, இந்த ஊழல்வாதிகளுக்கு உங்களுடைய வாக்கா? உண்மையும் நேர்மையுமாக உங்களை போல எளிய வயிற்றில் பிறந்த எங்கள் சகோதரி முத்தரசி உங்களுடைய வாக்கா? எங்க ஐபி செந்தில்குமார் யாருங்க? அமைச்சர் ஐ பெரியசாமி மகன். அந்த மகன் என்பதை தவிர என்னங்க ஒட்டத்திறமை அவருக்கு இருக்கு? என்ன ஒட்டத்திறமை இருக்கு? சீனிவாசன் முன்னாள் அமைச்சர், அதை தவிர வேற என்ன திறமை இருக்கு? ஆனா எங்கள் அக்கா முத்தரசி எளிய மகள், அவங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தணும்.